என் அருமை அன்பு பிள்ளைகளே, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஒரு மூலையில் நிறுத்தும். நீ முன்னேற முடியாதது போல தோன்றும். உலகம் உன்னை பலவீனமானவன் என்று சொல்லலாம். ஆனால் இன்று நான் உனக்கு உண்மையை சொல். ஒரு கழுகு 40 வயதை எட்டிய போது அதன் வாழ்க்கையில் ஒரு கடினமான நிலை வந்தது. ஆனால் அது சோர்வடையவில்லை. அதன் மூக்கு வளைந்தது, அதன் நகங்கள் பலவீனமானது, அதன் இறக்கைகள் கனமானது, அது பறக்க முடியாமல் போனது. அதற்கு 2 தேர்வுகள் இருந்தது. மெதுவாக பலவீனமடைவது அல்லது வலியை தாங்கி மாற்றத்தை உருவாக்குவது. அது மாற்றத்தை தேர்ந்தெடுத்தது. என் பிள்ளையே, இன்று நீயும் அதே நிலைமையில் இருக்கிறாயா? உன் மனம் சோர்ந்து போயிருக்கிறதா? உன் நம்பிக்கை பலவீனமா? உன் கனவுகள் கனமாகி பறக்க முடியாமல் போயிற்றா? கேள், மாற்றம் எளிதல்ல. அது வலிக்கலாம், அது கண்ணீரை வர வைக்கலாம், அது தனிமையை கொடுக்கலாம். ஆனால் அந்த மலை உச்சியில் கழுகு தனியாக இல்லை. நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். அது தனது பழையதை உடைத்தது. பழைய முக்கு, பழைய நகங்கள், கனமான இறக்கைகள், அவை அனைத்தையும் விடுவித்தது. வலி இருந்தது, ஆனால் அது நின்று விடவில்லை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் சில பழைய பயங்கள் இருக்கலாம், சில பழைய பாவங்கள் இருக்கலாம், சில பழைய தோல்விகள் உன்னை கீழே இழுத்துக் கொண்டிருக்கலாம். அவற்றை என்னிடம் ஒப்படை. நான் உன்னை புதிதாக்குவேன். நான் உனக்கு புதிய வலிமை கொடுப்பேன். நான் உன்னை மீண்டும் பறக்கச் செய்வேன். மாற்றத்தின் நாட்கள் தற்காலிகம், ஆனால் நான் கொடுக்கும் வாழ்க்கை நிரந்தரம். 150 நாட்கள் கழித்து அந்த கழு வலிமையானது போல உன் சோதனையின் காலம் முடிந்த பின் நீ முன்பை விட பலமாக இருப்பாய். எழுந்திரு, புதிய இறக்கைகளை விரித்து பற. நீ விழுவதற்காக அல்ல, உயர பறப்பதற்காக படைக்கப்பட்டவன். நான் உன்னுடன் இருக்கிறேன், என்றும் இருக்கிறேன்.